ஓம் கணாநாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபி சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. நிர்விக்னம் குரு மே தேவா மம கார்யேஷு சர்வதா. அம்பாளுடைய ஸ்துதியாக இந்த காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் எங்கே இருக்கா அப்படின்னா ஸ்ரீசக்கர கோட்டை சௌந்தரியலகரியில் ஸ்ரீசக்கரத்தினுடைய ஒரு ஸ்லோகம் இருக்கு. 44 முக்கோணமுடைய ஸ்ரீசக்கரத்தினுடைய நடுவில் பிந்துவில் காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் பிணைஞ்சிருக்கா, ஒருத்தரோடு ஒருத்தர் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம தனியாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறத நம்ம மனசில் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த நாமங்கள் 20மே. அதோட ஸ்லோகம் சதுர்பிகி ஸ்ரீகண்டை சிவயுவதிபிகி பஞ்சபிரபிகி பிரபின்னாபிகி சம்போர்ணபிரபிகி மூல பிரகிருதிபிகி சதுஷ்சத்வாரிம்சத் வசுதலகலாஸ்ர திரிவலயத்ரிரேகாபிகி சார்த்தம் தப சரணகோணாஹ பரிணதாஹ. போன தினம் 255 256வது நாமம் திரிஷதியில் மொத்தம் 300 நாமம். 15 எழுத்துக்கு ஒரு எழுத்துக்கு 20 பஞ்சத சாட்சரின்னு சொல்லக்கூடிய 15 எழுத்துல ஒரு எழுத்துக்கு 20 வீதம் 300 நாமம். இப்போ நாம் 260 வந்துட்டோம். 260 அப்படின்னா இன்னும் 2 எழுத்துக்கள் தான் இருக்குது, 40 நாமங்கள் தான் இருக்குது. 255 256 என்னன்னு கேட்டால் காமேஸ்வர கிரகேஸ்வரி காமேஸ்வர ஆஹ்லாதகரி. இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த டிஸ்கஷனில் இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். நம்முடைய திருமந்திரத்தில் 1400 இருக்கக்கூடிய நம்ம திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்தவள் பொன்முடி மாணிக்கத்தோடு தொடர்ந்து அணி முத்து பவளம் கச்சாக படர் தல் குல் பட்டாடை பாத சிலம்பு மடந்தை சிறியவள் நின்றாளே. திருமூலருக்கு அம்பிகை எப்படி காட்சி கொடுத்துருக்கான்னு சொன்னால், ஒரு சின்ன வயசு பொண்ணாக காட்சி கொடுத்துருக்கார். அதைத்தான் அம்பாளை நினைச்சவர் சொல்கிறார், மடந்தை சிறியவள் நின்றாளே. அம்பாள் எப்படி இருக்கான்னு சொன்னோம், சிவனோட சேர்ந்த சிவசக்தி மையம்னு சொன்னோம். அப்போ அந்த சிவசக்தி மயம் எப்படி இருக்கான், மாணிக்க வாசகர் சொல்றார், புறம் புறம் திரிந்த செல்வனே. நாம வேணுமோ வேண்டாமோ அந்த காமேஸ்வர காமேஸ்வரி ரூபம் மாணிக்க வாசகர் அடக்கம் என்னை எல்லா இடத்தும் தொடர்ந்து அருளும் பரமன். அவர் திருப்பெருந்துறையில் இருந்தார், வந்தார், சிறையில் இருந்தார், உத்தரகோச மங்கையில் இருந்தார், சிதம்பரத்தில் போனார். எல்லா இடத்துலையும் அவர் கூப்பிட்டு வரல, மாணிக்க வாசகர் கூப்பிட்டு சிவபெருமான் வரல, அந்த காமேஸ்வரி ரூபம் வரல. அவராகவே இவரை ஃபாலோ பண்ணி இவர் எங்கே போனாலும் வர்றார். ஏன்னா இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிறது தான் ஸ்லோகம். இமைக்கிற பீரியடுங்கிறது 0.2 செகண்ட்ஸ் தான், ஒரு நொடி கூட கிடையாது. அந்த நொடியை கூட விடாமல் இறைவன் வந்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். அவன் எப்படி இருக்கானா, அந்த காமேஸ்வர காமேஸ்வரி ரூபம் பிடைஞ்சிருக்க ரூபம் தோன்றா துணை. அதான் நம்ம கூட யாராவது ஒருத்தர் கடைக்கு வரான்னா அவ கூட பிசிக்கலாக வருவான். இறைவன் எப்படி வருவார், தோன்றா துணை, யாருக்கும் தெரியாது, ஆனால் நம்ம கூடயே அவர் வந்துட்டு இருப்பார். அதனால தான் அவருக்கு பேர் தோன்றா துணை. அந்த இறைவனும் இறைவியும் பிரிக்கவே முடியாது. நீங்கள் அம்பாளை சொன்னால் சிவன் தான், சிவனை சொன்னால் அது அம்பாள் தான். துவமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெளிச்சம், ஒளி, ஜோதி வடிவாகவே அந்த இறைவனை பார்ப்பது நம்முடைய பக்தி வழிபாடு. நமக்கு
முன்னோர்கள் நமக்கு என்ன வழிகாட்டியிருக்கா அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் உருவ வழிபாடு சொன்னாலும் துவமேவ பாந்தம் அனுபாதி சர்வம், வெளிச்சமாவோ இல்லை சூரியனெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா, ஒளி வடிவமாகவோ ஆற்றுல நம்ம வந்து விளக்கேற்றுவோம், ஜோதி வடிவமாகவே இந்த ஜோதி தரிசனம்னு சொல்லி தினம் தியானம் பண்ணுறவாளும் உண்டு. இறைவனை பார்ப்பது என்பது நம்முடைய பண்டு தொடர்ந்து வளர்க்கக்கூடிய பக்தி வழிபாடு. என்ன காரணம்னா, இறைவன் மட்டுமே ஸ்வய பிரகாசம், ஸ்வயமாக இருக்கக்கூடிய பிரகாசம் யார் அப்படின்னா இறைவன் மட்டும்தான். அப்போ மற்றதுலாம் எப்படி அப்படின்னா, பிரதிபலிக்கும். ஒரு லைட்டு வந்து அது மேலே பட்டுதுன்னா அது பிரதிபலித்து அந்த பொருள் அங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனால் இருட்டில் அந்த பொருளை போய் பார்த்தோம்னா அந்த பொருள் இருக்கிற இடம் நமக்கு தெரியாது. ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை அந்த திமிர மிகிர தீப நகரி அப்படின்னு சொல்ற, ரொம்ப அழகு. அதாவது நம்முடைய அகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞான இருட்டு, ஏன்னா அம்பாளுக்கு பேர் என்ன, அஜ்ஞான துவாந்த தீபிகாயை நமகான்னு லலிதா சாஸ்திரநாமத்தில் நாமம். அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்கக்கூடியவள் அந்த பரமேஸ்வரி ரூபம். அந்த வெளியே இருக்கக்கூடிய பொருள் அல்ல, அகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருட்டு அஜ்ஞானத்தையும் போக்கக்கூடியது அந்த தேவியினுடைய அருள்வழி. என சகசிர சூரிய சம்யுக்த பிரகாசாயை நமகான்னு அம்பாளுக்கு பேர். 1000 சூரியன் ஒரே நேரத்தில் வந்து பிரகாசிச்சுன்னா எப்படி இருக்கும், இமேஜினே பண்ண முடியாது. அந்த மாதிரியா சௌந்தரிய லகரியிலையும் இதைத்தான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போது 3/55 3 அப்படின்னாலே நம்மளுடைய திருஞான சம்பந்தர் அதில் 55வது பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, விரையார் என தொடங்கும். அந்த ஆரம்பம் வந்து விரையார் நடக்கும். அதில் உமை மங்கை ஓர் பங்குடையாய், உமை நங்கை ஓர் பங்குடையாய், உமை வந்து தனியாக இல்லை, உன்னோட இடது பாகத்தில் இருக்கார் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். இப்போ இந்த நாட்டிய சாஸ்திரம் படித்தவாளுக்கு தெரியும். நாட்டிய சாஸ்திரத்தில் எப்படின்னா, இப்படி டான்ஸ் ஆடுறான்னு வச்சுக்கோ, இப்படி கை அப்படி நீட்டுறான்னு வச்சுக்கோங்க, இந்த கை காமிக்கிற இடத்துக்கு மேலே அந்த கண்ணு போகும். அதாவது கை வழி நயனம் செல்லும். அந்த நயனம்னா கண்கள், அந்த நயனம் தாண்டி மனம் செல்லும். அப்போ அந்த கைக்கு மேலே போகிற இடத்த வந்து மனம் போகும். அந்த மனத்திற்கும் அப்பால் இறைவனின் இருப்பு. ஏன்னா நாட்டியம் படித்தவாளுக்கு ரொம்ப நல்லா புரியும். அது கையை பாட்டானா அந்த கண்ணானது மேலே பார்க்கும், அதுக்கு மேலே மனசு போகும். அந்த மனசுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடம். அது எந்த பிரபஞ்சம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இட் இஸ் லெஃப்ட் டு அவர் இமேஜினேஷன். நாட்டியம் ஆடும் பொழுது கை நீட்டி அபிநயம் பிடிக்கும் பொழுது அதையும் தாண்டி நம்முடைய கண்களானது செல்லும். அந்த கண் வீச்சையும் தாண்டி ஆடுபவருடைய மனம் செல்லும், விரைந்து செல்லும். அந்த வீச்சிற்கும் அப்பால், அந்த கண் வீச்சிற்கும் அப்பாற்பட்டது அப்பாலுக்கு அப்பாலான்னு சொல்லியிருக்கோமே, அதுதான் அந்த காமேஸ்வரி ரூபம். ஏன்னா நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம், காமேஸ்வர கிரகேஸ்வரி, காமேஸ்வராஹ்லாதகரி. எப்போவுமே அவள் 2 பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பிணைஞ்சு இருக்கா. ஆயின் இவ்வளோ தூரத்தில் இருக்காளே, அப்போ அவளை பிடிக்கவே முடியாதோ அப்படின்னா, ஆயின் அவர் பக்தி என்ற வலைக்குள் ஈஸியாக ரொம்ப லகுவாக சிக்கிக்கொள்வார்கள். அவளை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வந்து என்னன்னு கேட்டால், நம்முடைய செல்வமோ பதவியோ ஒன்றுமே கிடையாது. ஒரு நிஷ்காமியமாக இருக்கக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு வலையை போட்டுட்டோம்னா, வலையில் எப்படி மீன் வந்து சிக்கிக்குமோ அந்த மாதிரி அந்த இறைவன் இறைவியை வந்து நம்ம கொண்டு வந்துள்ளோமா நம்ம மனசுக்குள்ள. கொட்டமே கமழும் குழலாலோடு கூடினாய் பெண் நல்லாள் அப்படிங்கிறார். எப்படி இந்த சிவபெருமானுடைய ஐக்கியத்தை சொல்கிறான்னா, கொட்டமே கமழும் குழலாளோடு கூடினாய் பெண்ணின் நல்லாள். அர்த்தமா என்ன சொல்றான்னா, நறுமணம் வீசக்கூடிய மேகம் அலையணைய அதுபோல கூந்தலுடைய சிவகாமி அம்மையுடன் கூடியவன் அந்த சிவபெருமான். அதுவும் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் தான். திருமூலர் திருமந்திரத்தில் இதையே எப்படி சொல்றாருன்னா,
பாயிரம் பகுதின்னு ஒரு பகுதியில் நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, உலகம் முழுவதும் நலமளிக்கக்கூடிய அந்த உமையம்மையின் நாதன். இப்போ ஒரு ஒரு லேடியை சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? மிஸ்ஸஸ் ஆஃப் சம்படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி மிஸ்ஸஸ் நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கணவனை சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் மிஸ்டர் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் சொல்கிறா, நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை, உலகம் முழுவதும் நலமளிக்கும் அந்த அமையின் நாதன். அதாவது கணவன் பதி அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். இன்னும் ஒரு அழகாக என்ன சொல்கிறான்னா, யானையினுடைய பசும் தோல் இருக்கே, அந்த பசும் தோல் எடுத்து நம்ம உடம்புல போட்டுட்டோம்னா அது போட்டவாளை கொன்னுடுமா. இது எதுக்கு சொல்ல வரான்னா, சிவபெருமான் யாரு? யானையினுடைய தோலை உரித்து தன்னுடைய போர்வை போல போத்தி கொண்டவர்கள், போத்தின்னு இருக்காரு. அப்படி இதில் யானையின் பசும் தோல் பிறர் உடம்பில் பட்டால் கொல்லும். இது சிந்தாமணியில் நச்சினார்க்கினியர் உரைங்கிற இடத்துல 2787 சொல்லியிருக்கா. ஆயின் சிவபெருமான் அந்த அரக்க யானையை தோல் உரித்து போர்வை போல் தரித்திருக்கிறாரே, அவருக்கு ஒன்றுமே ஏற்படவில்லையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான்னா, அவருக்கு பேர் காலகாலா. அந்த காமேஸ்வரி ரூபத்துக்கு பேர் காலகாலாயை நமஹா. இது ஸ்ரீருத்ரத்திலும் இருக்கு காலகாலாங்கிற பேர். ஆலகாலவிடம் உண்டே அவருக்கு யாதொன்றும் ஏற்படவில்லை. இருக்கலையே பெரிய விஷயம் ஆலகால விஷயம். அந்த புகையை அப்படி இது பண்ணாலே எல்லாரும் மயங்கி மயங்கி விழுந்தா, அதை அவர் அப்படியே ஒரு உருண்டையாக எடுத்து சாப்பிட்டுட்டார். அப்பவே அவருக்கு ஒன்றும் ஏற்படலையே. கரியுரி போர்வையாக கருதிய காலகாலா. இது நம்ம ரொம்ப அணியனா மடையுளானே நஞ்சுண்டேஸ்வரர் பேரு. இது 4வது திருமுறையில் 63வது பதிகத்தில் 6வது பாட்டு. ரொம்ப அருமையான பாட்டு. கரியுரி போர்வையாக கருதிய காலகாலா அணியனா மலையுளானே அப்படின்னு அவரை பாராட்டுறப்போ, இங்கே என்ன பார்க்கணும்னா, சௌந்தரிய இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவபெருமான் அந்த நஞ்சை சாப்பிட்ட உடனே அவர் கழுத்தில் கையை கொண்டே வச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, அம்பாளுடைய அந்த தாடகம் இருக்கே, அந்த தாடகத்தினுடைய மகிமையினாலேயே அந்த உள்ளே போன விஷம் அந்த சிவபெருமானை ஒன்றுமே பண்ண முடியலையாம். இது பின்னால் நமக்கு ஒப்புமையாக சொல்லும் பொழுது அந்த சிவன் பார்வதி அப்படிங்கிறவா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு பிணைப்பாக இருந்திருக்கிறார்கள் என்பது தான். அவரையே என்ன சொல்லுவார் சிவபெருமானேன்னா, ஒருமை பெண்மையுடையவன். ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கார், ஒரு திருமேனியிலேயே பெண் உருவத்தை, அதாவது அம்மையை, நம்முடைய தேவியை தன் பாகமாக உடையவள், பெண்ணுருவும் ஆண் உருவும் ஆகிய இருமையை உடையவன். சிவபெருமானை சொல்றப்ப எப்படி சொல்ல பாருங்க, ஒரு பக்கத்தில் ஆண், ஒரு பக்கத்தில் பெண், ஒரு இடத்துல காதில் தோடு போட்டு இருக்கார். ஒரு ஆனா ஏகாக்கினின்னு சொல்கிறோம் அம்பாவை. ஸோ ஏகாக்கினியாகவும் இருக்கிறார்கள், இருமையாக ஆண் உருவு பெண் உருவும் கலந்து இருக்கிறார்கள். அதனால் எந்த காலகட்டத்திலே அவளை நம்ம பிரித்து நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கே இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, இவா 2 பேருக்குள்ள பந்தத்துக்கு சடையன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, சடையன் என்பதால் பெண் உருவில் பின்னிய சடை. பெண்கள் எப்படி ஜடை போட்டுப்பா, பின்னின்னு இருப்பா. ஆண்களுடைய சடை எப்படி இருக்கும், திரிபுரி சடையாக இருக்கும். ஸோ சடையன் என்பதால் பெண் உருவில் பின்னிய சடையும் ஆண் உருவில் அமைந்த திரிபுரி சடையுமாய் இருத்தலாகின், 2ற்கு மேல் பச்சடையன் அவருக்கு பேர் இருக்கு. பச்சடையன் என்று முதல் பதிகத்தில் 5ஆம் பாடலில் இது சொல்கிறார். ஸோ சடையிலிருந்து ஆரம்பித்து நம்ம கேசாந்திரத்திலேருந்து அப்படியே கொண்டு வந்தோம்னா எப்படி பார்த்தாலும் சிவபெருமான் பார்வதியினுடைய அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை நம்மளை மாற்றவே முடியாது, பிரிக்கவே முடியாது. நின்னையல்லால் நெறியாதும் நினைந்தறியேன். இந்த சிவபெருமான்
அம்பிகையை வந்து நினைக்கிறத தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றார் சம்பந்த பெருமான் சொல்கிறார். 3வது திருமுறையில் 55வது பதிகத்தில் சொல்கிறார், நின்னை அல்லால் நெறியாதும் நினைந்தறியேன். இது நமக்கு அப்ளிகபிள். நாமளும் இதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது, ஐ ஆம் நாட் அட் ஆல் ஃபிட் ஃபார் எனி திங் அப்படிங்கிற அந்த ஒரு சரண்டர்ஷிப் நமக்கு வரணும்னு. தூய பக்தியில் பயமோ வேண்டுதலோ இருக்கக்கூடாது. ஏன்னா தூய பக்தி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக பக்தி பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த பக்தி நம்ம இப்படி போகலைன்னா, இந்த கோவிலுக்கு போகலைன்னா என்னவாது ஆகிடுமோ, இப்படி செய்யலைன்னா அப்படி ஏதாவது ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு இல்லையா? அது தூய பக்தியான்னு கேட்டால் தூய பக்தி இல்லைங்கிற. அதே மாதிரி எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கிறதுக்காக நான் வந்து உங்களை வந்து பக்தி பண்ணுறேன். அதனால் தூய பக்தி, அந்த அம்பாளுடைய சிவபெருமானுடைய பக்தியில் துளி கூட பயம் இருக்கக்கூடாது. இப்படி செஞ்சாதான் அப்படிங்கிறது கிடையாது. வேண்டுதலும் இருக்கக்கூடாது. நிஷ்காமியமாக இருக்கக்கூடிய அந்த பக்தி வேண்டும் என்பதையும் அந்த சம்பந்த பெருமான் அதனால தான் சொல்கிறார், நின்னை அல்லால் நெறியாதும் நினைந்தறியேன். பக்தி அல்லாது நான் எதையுமே அறியேன் அப்படின்னு ஞான சம்பந்த பெருமாள் சொல்கிறார். திருமூரர் வந்து 1ஆம் தந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சிவசக்தி நாயகனாகிய அந்த சிவபெருமான் எப்படி சொல்கிறார், 2 பேரும் ஒன்று தானே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவருமே இல்லை. இன்னொரு ஆளை நீங்கள் கண்டு பிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னு ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார், முதல் திருமுறையில் முதல் பாட்டில் முதல் வார்த்தையாகவே என்ன சொல்கிறார், முதல் திருமுறையில் முதல் பாட்டில் முதல் வார்த்தையை என்ன சொல்கிறார், தோடுடைய செவியன் அப்படின்னு ஆரம்பிப்பார். தோடுடைய செவியன் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து அம்பிகை எந்த இடத்துல இருக்கா, இடப்பாகத்தில் அமர்ந்துள்ளார். பொதுவாக அந்த தோடுங்கிறது யார் போட்டுப்பா, லேடிஸ் தானே போட்டுப்பா. ஸோ தோடுடைய செவியன் என கூறுவது அம்பிகை இடப்பாகத்தில் அமர்ந்துள்ளதால் தோடுடைய செவி என்பது இடப்பாகத்து செவி, அது அம்மையினுடையது, கருணை கேட்டது. ஏன்னா திருஞான சம்பந்தர் அம்மையினுடைய பாலருந்தி ஞானம் பெற்றவர். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தையை அவர் யாரை சொல்கிறார், அம்பிகையை சொல்கிறார். அதுவும் அம்பிகை எப்படி சொல்கிறார், தோடுடைய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தோடுடைய செவியன் என கூறுவது அம்பிகை அந்த வாம பாகத்தில் அமர்ந்துள்ளதால் அந்த தோடுடைய செவி என்பது இடபாகத்தில் உள்ள செவியே, அது அந்த பராசக்தி அம்மையினுடையது, கருணை பூர்வமானது, தாய் அம்மை தழிய. அதுவும் ஒரு பிரயோகம்தான். இடபாகத்தை அன்னை வழிபாடாக எடுத்து கூறுகிறார். நம்ம வழிபடுறப்போ அந்த இடபாகத்தை தான் நாம் வந்து வழிபாடாக எடுத்துக்கிறோம். அதே 3ஆம் திருமுறையில் 55வது பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மையா உன் கண் நல்லாள் உமையாள் வளர் மார்பினனே. அந்த அம்பிகையை நீ வந்து அம்மையோ சேர்த்து வச்சுருக்கியப்பா, அதனால தான் மையா உன் கண் நல்லாள் உமையாள் வளர் மாபினனே, உன்னை தவிர என் மனம் ஆதரவு என்று வேறு எதையுமே நாடாது. அதையும் சொல்கிறார். அதுவும் அதே 3ஆவது திருமுறையில் சொல்கிறார் சம்பந்த பெருமான், ஐயா உனையல்லால் அடையாதெனது ஆதரவே. நான் ஆதரவுன்னு யாருக்கிட்ட எந்த ஹியூமன் பீயிங்கிட்டையும் நான் போவே மாட்டேன். எனக்கு ஆதரவு என்று வேறு எதுவுமே என் மனமானது நாடாது. ஐயா உனையல்லால் அடையாதெனது ஆதரவே. நமக்கும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நமக்கு வரணும். வேறு யாரையும் போய் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட நம்மளுக்கு வேண்டியதை எப்படி சுந்தரர் பெருமான் வந்து வேணுங்கிறதெல்லாம் வந்து இறைவன்கிட்டயே கேட்டாரோ, அதே மாதிரி இந்த திருவான்மியூர் பாதிகம் இருக்கு இல்லையா, அந்த மருந்தீஸ்வரர் அந்த பாதில் இருக்கக்கூடிய பதிகத்தில் 10 பாட்டுலேயும் என்ன வரும் தெரியுமோ, அன்பா அண்ணா ஆதி அறிவே என பலவாறு அழைத்து என்ன சொல்லுவார், எனக்கு உன்னுடைய ஆதரவு தான் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லுவார். மன்னிய மங்கை மணாளா அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப இது வந்து அந்த ஐக்கியத்தை சொல்கிறதான். நான் சொல்லக்கூடிய இப்போ எல்லாமே வந்து சிவசக்தி ஐக்கியம்தான். மன்னிய மங்கை மணாளா போற்றி, இது 6வது திருமுறையில் இருக்கக்கூடிய 57வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 5வது பாடல். மன்னிய மங்கை மணாளா போற்றி நம்ம திருநாவுக்கரசர் பெருமான் பாடியது. அந்த சிவசக்தி புண்ணியனை
பூஜித்த புண்ணியத்தாலேயே நன்னிய ஞானத்தால் அவரை பூஜை பண்ண அதுல எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சது. நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் வேறறுத்து, இது சித்தியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதற்கு 283வது பாடல்ல உள்ளது. புண்ணியனை பூஜித்த புண்ணியத்தாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் வேறறுத்து. அந்த சித்தியார் தத்துவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. நேர்வார் ஒருவரும் இல்லாதவன் அந்த உமையீசன். நேர்வார் இல்லைன்னா ஈக்குவல் பண்ணவே முடியாதுன்னு அர்த்தம். இன்னொருத்தரை சொல்லி அவரை சொல்ல முடியாதுன்னு. ஏன்னா அங்கே யார் கூட இருக்கா? அம்பாள் கூட இருக்கா. அதனால நேர்வார் ஒருவரும் இல்லாதவன் அந்த ஈசன், உமை ஈசன் அப்படின்னு வச்சுக்கலாம். போகாது என் சிந்தை புகுந்தவன் போற்றி. அந்த பார்வதி பரமேசன் போகாது, ஒரு தடவை உள்ள வந்துட்டாரா இனிமே அவர் போக மாட்டார். அதனால போகாது என் சிந்தை புகுந்தவன் போற்றி. அந்த பார்வதி பரமேஸ்வர ரூபம். இதுவும் 6ஆம் திருமுறையில் திருநாவுக்கரசர் பெருமான் அந்த 55வது பதிகத்தில் தான் பாடினது. இதோடு நம்ம அந்த 255, 254, 255 அது ஒன்று முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்த நாமமாக இருக்கக்கூடிய 257, 258 இதுவும் அந்த சிவசக்தி ஐக்கியம்தான். காமேஸ்வர மகேஸ்வரி. காமேஸ்வரி இதுதான் நாமம். காமேஸ்வர மகேஸ்வரி, காமேஸ்வரி அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் தான். அதனுடைய இதை நம்ம இப்போ பாஷ்யம் என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். 257 காமேஸ்வரருக்கும் மகேஸ்வரியாய் உள்ளவள். நாமம் என்னது? காமேஸ்வர மகேஸ்வரி. அந்த பரமேஸ்வரனுக்கும் மகேஸ்வரியாய் உள்ளவள். அல்லது வேற எப்படி சொல்லலாம்னா, காமேஸ்வரரை மகேஸ்வரராய் செய்பவள். மகேஸ்வரரா மாத்துறதே வந்து அம்பாள் தான் அப்படின்னு. ஏன்னா ஒரு கிரகிணி நினைச்சான்னா அந்த கணவனை வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் கொண்டு வரலாங்கிறது நாம வந்து இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளே நம்ம பார்க்குறோம். அவருடைய தூண்டுதல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆண்களானவருக்கு எவ்வளோ தூரம் முன்னேறான்னா அதுக்கு பின்னாடி வந்து டெஃபினட்டாக வந்து அந்த பெண்களுடைய ஒரு ஊக்கம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ காமேஸ்வரருக்கும் மகேஸ்வரியாய் இருப்பவள், காமேஸ்வரரை மகேஸ்வரராய் செய்பவளும் அந்த தேவிதான். இதுக்கு ஒப்புமையாக என்ன சொல்கிறான்னா, நிர்மாசி சம்ஹரசி நிர்வகசி திரிலோகீம் விருத்தாந்தமேதமபி வேத்தினவா மகேஷகா. ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது. தஸ்யாத்மனஸ்து கிரிஜேதவ சாகசர்யாஜாதக ஸ்ருதிஷ்வபி ஜகஜனகத்வ வாதக. நீலகண்ட தீட்சிதர் சொன்ன அந்த ஸ்லோகத்தை தான் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கா. நிர்மாசி சம்ஹரசி நிர்வகசி திரிலோகீம் விருத்தாந்தமேதமபி வேத்தினவா மகேஷக தஸ்யாத் மனஸ்து கிரிஜேதவ சாகசர்யாஜாதக ஸ்ருதிஷ்வபி ஜகஜனகத்வ வாதக. ரொம்ப நம்ம அந்த நீலகண்ட தீட்சிதனுடைய இதை படிச்சிருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு ஒரு ரசித்து பாடுவார் அப்படிங்கிறது. அதே 2வது இருக்கக்கூடிய காமேஸ்வரி அப்படிங்கிற நாமத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா 258க்கு காமனால் ஆராதிக்கப்பட்டவள். காமேஸ்வரரே காமேஸ்வரியை வந்து ஆராதிக்கிறேன். ஏன்னா காமேஸ்வரினுடைய பஞ்சதசாட்சரி ஸ்ரீவித்யா உபாசகத்தில் ரொம்ப தலை சிறந்தவர் யாருன்னு கேட்டால் சிவபெருமானம். அதே மாதிரி சிவபெருமானை நித்தியம் நமஸ்காரம் பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டால் உமை. ஸோ இவர் வந்து பஞ்சதசாட்சரியுடைய தீவிர உபாசகர். தேவி வந்து அம்பாளை வந்து சிவபெருமானை வந்து நித்தியம் நமஸ்காரம் பண்ணக்கூடியது. காதி வித்யா ஸ்வரூபிணி இப்படி இருக்கு இல்லையா, ஒப்புமையாக இருக்கு. ஒப்புமை வந்து காம சேவிதாயை நமகான்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய 375வது நாமத்துக்கும் இதே தான். எது? காமேஸ்வரிங்கிறது. ஒப்புமையாக தொடுகரச் சிலை தொடப்பொறாமலர் கருப்பு நான் இடுவடைந்து கோல் அடுபடை தலைவனார் வசந்தம் அலைதென்றல் தேர் உருவம் அருவமாம் முருகொற்ற மதன் ஒப்புமை ஒருவன் இப்புவனம் முற்றும் வெற்றி கொள முடிவில நெடுமலர்கண் அருள் சிறிதளித்தனை கொல் நீலியே கர கபாலியே தனுகு பௌஷ்பம். இது வந்து சௌந்தரியலகரி. தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி சௌந்தரியலகரியில் இருக்கக்கூடிய 6வது. எல்லாமே வந்து அந்த இறைவனுடைய ஒரு பிணைப்பை தான் நம்ம சொல்கிறது.
அந்த அஜ்ஞானப்பட்டு இவா ரெண்டு பேரும் வேறன்னு நம்ம நினைக்கவே கூடாது. எந்த ஸ்லோகம் சொன்னாலும் அதில் இறைவனுடைய ஒரு அமைப்பு இருந்துட்டே தான் இருக்கும். அதான் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை அதுக்காக தான் 20 நாமம் எடுத்திருக்கா. திரிஷதியில் 20 நாமமும் வந்துமே அவரோடது தான் வேற ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான். இதற்கு அடுத்ததாக நம்ம போகக்கூடியது பாஷ்யமாக இருக்கக்கூடிய இதே இதுக்கு பாஷ்யங்கிற கொஞ்சம் கூட டீட்டெயில்ஸாக நமக்கு இருக்கும் இல்லையா, அதையும் நாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஒரே நிமிஷம். காமேஸ்வர மகேஸ்வரி, காமேஸ்வரருடைய மகதைஸ்வரியம் யாருடையதோ அல்லது யாரிடமிருந்து உண்டாகிறதோ அந்த பராசக்தி, அந்த பராசக்தி தான் காமேஸ்வரரை அந்த மகேஸ்வரனாக மாற்றிக்கொண்டிருக்கிறாள். அதான் காமேஸ்வரருடைய மகதைஸ்வரியம் யாருடையதோ அல்லது யாரிடம் இருந்து அது வருகிறதோ அந்த பராசக்தி. மகான் பிரபுர்வை புருஷா, மிகவும் பெரியதாயுள்ள ஐஸ்வர்யங்களுடன் கூடியிருப்பவள் அந்த மகேஸ்வரி. பரமாத்மா மகானாயும் பிரபுவாயும் இருக்கிறான் என்பது ஸ்ருதி. ஸ்ருதியில் என்ன சொல்லியிருக்கார்? பரமாத்மா அதாவது அந்த சிவபெருமான் மகானாக இருக்கார், பிரபுவாவும் இருக்கிறார். பராசக்தியே காமேஸ்வரருடைய மகத்துவம் பிரபுத்துவம். மகத்துவங்கிறது ஒன்று, பிரபுத்துவங்கிறது அந்த லீடிங் கெப்பாசிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் பேர். பிரபுத்துவம் என்ற ரூபங்களோடு விளங்குகிறாள். ஆகையினாலேயே பராசக்திக்கு என்ன பேரு? பகவதி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸஹ ஸ்ரீயஹ ஞான வைராக்ய யோச்சைவ க்ஷன்னாவக இதி குணா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சம்பூர்ணமான ஐஸ்வர்யம், வீரியம், யசஸ், ஸ்ரீ, ஞானம், வைராக்கியம் என்ற ஆறும் அதுக்கு பேர் என்ன? பகம். பகம்னு பேர். தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். ஈஸ்வராதிகளுக்குள் சிரேஷ்டமானவர் அந்த மகேஸ்வரர் என்பது ஸ்ருதி. இதுவும் ஸ்ருதி சொல்லக்கூடிய விஷயம்தான். இது அடுத்த நாமமாக இருக்கக்கூடிய காமேஸ்வரிக்கும் பார்த்துடலாம். மன்மதன் உபாசித்த காதி வித்யா ரூபமாக விளங்குபவள். ஸ்மரோபி துவாம் நத்வா ரதி நயன லேகேன வபுஷா முன்னாம் அபியந்தக பிரபவதிஹி மோகாய மகதாம். இது சௌந்தரிய லகரியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகம். மன்மதன் உன்னை அதாவது பராசக்தியை உபாசித்து ரதி தேவியின் கண்களை கவரும் தனது சுந்தர சரீரத்தினால் மகா முனிவர்களின் சித்தத்திலும் கூட, யாரோட சித்தத்தில்? மகா முனிவர்களின் சித்தத்திலும் கூட காம வேதனையை உண்டு பண்ணும் சக்தியை அடைந்தான் என்று. அதாவது அந்த சக்தி அவருக்கு வர்றதுக்கு காரணமே அம்பாளுடைய அந்த கருணை தான் என்று சௌந்தரிய லகரி பகவத் பாதன். ஏன்னா உலகம் இயங்கணுமே, உலகம் இயங்கணும்னா மன்மதனுடைய அந்த ஒரு இது இருக்கத்தான் செய்யணும். மன்மதன் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் இயக்கமே இருக்காது. அதனால தான் ஸ்மரோபி துவாம் நத்வா ரதிநயன லேகேன பபுஷா முன்னாம் அபியந்தி பிரபவதிஹி மோகாய மகதாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம். இதுவும் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வாதை ஒரு பிரயோகம் இருக்கு. வாதைன்னு நம்ம தேவாரத்தில் ஒரு பிரயோகம். அதாவது பிறவி துன்பம் தீர பாதி வெண் உருவாகிய பரமன் என்று ஓத தீர்ந்திடுமே. 5வது திருமுறையில் 82வது பதிகத்தில் அப்பர் பெருமான் சொல்றார், இந்த பிறவி துயர் நீரணும்னா பாதி வெண் உருவாகி அந்த பாதி ரூபத்தில் அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரே அந்த பரமன் என்று ஓத தீர்ந்திடுமே. சிவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த சிவாங்கிறது நம்ம நல்லா பார்த்தோம்னா ஷி அப்படின்னா தோன்றா துணை. நம்ம முதலே சொன்ன மாதிரி துணையில் 2 துணை இருக்கு. நம்ம கூட வந்தாச்சுன்னா அவள் ஃபிசிக்கலாக வருவாள், ஃபிசிக்கலாக வரல அப்படின்னா நம்ம கூடயே வர்றா. அதான் சி அப்படின்னா
தோன்றா துணைன்னு அர்த்தம். அந்த ஈசன் வா அப்படின்னா மலைமகள், அந்த உமையம்மை, அந்த பார்வதி நம்ம எப்படி சொல்லுவோம்? சிவா. அதனால தான் சிவ, சிவா, சிவம். இதை மூணுமே மூணு விதமானது இருக்கும். சிவ என்பது சிவநாமத்தை குறிக்கக்கூடியது. சிவா அதில் நெடில் போட்டுட்டோம்னா அது அம்பிகையை குறிக்கக்கூடியது. சிவம்ங்கிறது அது மூணாவது இதை குறிக்கக்கூடியது, அதுதான். ஸோ அதனால தான் சிவாய நமக அப்படின்னு நம்ம சொல்றது. ஷி தோன்றா துணை, வா மலைமகள், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நாம் என்ன பண்றோம்? சிவா அப்படின்னு நம்ம சொல்றோம். என் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. இது ரொம்ப அருமையான பிரயோகம். அது அந்த காமேஸ்வரி ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் என்ன பண்றாராம்? ஊன்னா தெரியும், உயிர்னா தெரியும். அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பேர் மனுஷன்னு பேர். இதில் ஒன்று பிரிஞ்சிட்டாலும் அதுக்கு வேற வேற பேர் நம்ம சொல்லுவோம். என் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை. நொடித்தான் மலைன்னா தெரியும், அது கைலாய மலை. நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு சுந்தர பெருமான் அந்த 7வது திருமுறையில் 100வது பாட்டு, அவருடைய கடைசி பதிகம் அதுதான். மேலார்கண் மேலார்கண் மேலாய் போற்றி. எப்படி பாருங்க, அந்த அம்பிகையும் அந்த சிவபெருமானும் சேர்ந்து வர்றப்போ பாராட்டும் பொழுது எப்படி அவ சேர்த்து சொல்ல பாருங்க. மேலார்கண் மேலார்கண் மேலாய் போற்றி. ஒவ்வொரு மேலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். இதுவும் 6வது திருமுறையில் இருக்கக்கூடிய 57வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 7வது பாடல். அர்த்தமா என்ன சொல்றான்னா, மேலோருக்கும் எல்லாம் மேன்மை படைத்த மேலோன் அந்த அர்த்தநாரீஸ்வர ஈசனை நாம் மனதால் வணங்குவோம். இதே அந்த 1ஆம் திருமுறையில் 69வது பதிகத்தில் 5வது பாட்டில் என்ன சொல்றார்? உருவிற் திகழும் உமையாள் பங்கர் இமையார் பெருமான். ரொம்ப அழகாக சொல்லுவோம். உருவிற் திகழும் உமையாள் பங்கர் இடது பாகத்தில் வச்சுருக்கார். இமையோர் பெருமானார், தேவர்கள் போற்றக்கூடிய அந்த வடிவம் அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம். பெண் அமர் மேனியினார். இது 2வது திருமுறையில் இருக்கக்கூடிய 69வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 1வது பாட்டு. எண் அமரும் குணத்தான். எல்லாமே சிவபெருமான சொன்னா சிவபெருமான சொல்றான்னு நம்ம நினைக்கவே கூடாது. இதுல எல்லாம், ஏன்னா சிவபெருமானுக்கு 3 கண் இருக்கா, பார்வதிக்கு 3 கண் இருக்கு. 2 பேரும் சேர்ந்து நர்த்தனம் செய்யும் பொழுதுதான் இந்த சிருஷ்டிங்கிறதே உருவாருது. அதனாலதான் பெண் அமர் மேனியினார் எண் அமரும் குணத்தான் அர்த்த சரீரர் இமையவர் ஏத்த நின்றார். மறுபடியும் அதே மாதிரி அதே 5வது திருமுறையில் 82வது ஸ்லோகத்திலையும் அதே தான் வருது உங்களுக்கு. பஞ்சின் மெல் அடியாள் உமை பங்கன் என்று அஞ்சி நான் மலர் தூவி அழுதிரேல் வஞ்சர் தீர்ந்துடும். அழணுங்கிற அழறது அப்படின்னா நாம வீட்டில் அழறது கிடையாது. அந்த ஆனந்த கண்ணீர் அப்படியே வழிய வழிய படம். அதுதான் பஞ்சின் மெல் அடியாள் உமை பங்கன் என்று அந்த அர்த்தநாரீஸ்வர வடிவத்தை அஞ்சி நான் மலர் தூவி அழுதிரேல் வஞ்சர் தீர்ந்திடும் அப்படிங்கிறது. இதில் பிரயோகம் நிறைய இருக்கும். விலங்கல் அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கும். அதில் கைலையில் அம்மையோடு உறைபவன் அர்த்தம். விலங்கல்ங்கிற அந்த பிரயோகம் தேவாரத்தில் கைலையில், அதான் நொடித்தான் மலைன்னு சொன்னோமே, அந்த கைலையில் அம்மையோடு உறைபவன், அம்மை அப்பனாக நமக்கு என்றும் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய அந்த அம்மை அப்பனாக துடியார் இடை உமையாள் பங்கா போற்றி. இதுவும் அதே மாதிரி தான் 6வது திருமுறையில் 57வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 8வது ஸ்லோகம். துடியார் இடை உமையாள் பங்கா போற்றி. துடியார் இடைனா இந்த உடுக்கை இருக்குல்ல, உடுக்கைக்கு நம்ம பார்த்தோம் நடுவில் ஒல்லியாக இருக்கும், 2 பக்கம் இதாக இருக்கும். உடுக்கை போன்ற நல் இடையை உடைய அந்த அன்னை அம்மையை தன்னுடைய இடது பாகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எப்படி ஏற்றுருக்காராம்? முழு விருப்பத்துடன் அவரே இஷ்டப்பட்டு என்னோட இடது பாகத்தில் நீ வாமா அப்படின்னு சொல்லி
நம்ம 2 பேருக்கு நடுவில் பிரிவு இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு பக்தர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இருக்கார். துடியார் இடை உமையாள் பங்கா போற்றி. திருநாவுக்கரசர் பெருமான் பாடியது. உடுக்கை போன்ற நல் இடையை உடைய அந்த அம்மையை, சர்வ சௌந்தர்யை தன்னுடைய வாம பாகத்தில் ஏற்றுக்கொண்டவர் முழு விருப்பத்துடன் அப்படிங்கிறதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம்.